ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி சாமை வச்சு ஒரு நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 பட்டையும் ஒரு 3 கிராம்பும் வச்சுருக்கேன். அது பொரியட்டும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொஞ்சம் 2 பீன்ஸு, கேரட்டு பாதி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா விதை எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த சாமை 3/4 அளவுக்கு இருந்துச்சு. 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்றைக்கி போடலை நான் பாசிப்பருப்பு. இந்த இது பொரியட்டும். வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். பட்டை எண்ணெயில் பொரியட்டும். பாருங்க, இதுக்கு வேணால் நீங்கள் பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உலக்குக்கு இன்றைக்கி போடலை, வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். இது கஞ்சி மாதிரி மோர் ஊற்றியும் குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். பட்டை பொரியட்ட எண்ணெயில் பொரிய ஒட்டி இந்த வதக்கிறேன். இது சுடுதண்ணி வச்சுட்டு 4 டம்ளர் சுடுதண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கட்டும். தக்காளியை போட்டு போடுவோம். இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். தண்ணியாக தான் ஊற்றி போகிறேன். தக்காளி போட்டுக்கலாம். எல்லாம் வரிசையாக போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு ஒரு வதக்கி அரைச்சிட்டு அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த காயில் போட்டுக்கலாம். குட்டி குட்டியான இருக்குனால சாப்பிட்டு எல்லாம் நல்லா. காலிஃப்ளவர் பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம். இன்றைக்கி இல்லை, அதனால் நான் போடலை. இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். காய் சாப்பிட்டாலாம் நல்லாயிருக்கும், இல்லைங்க. இப்போ இதையும் போட்டுக்கிறேன். புதினா கடைசியாக கொஞ்சம் மல்லி போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் போடுறேன், கடைசியாக கொஞ்சம் போட்டு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி, பச்சை தண்ணி நல்லா ஊற்றணும். களி ஊற்றி உப்பு போட்டேன். இந்த சாமை குட்டி குட்டியாக இருக்கும், ஒட்டிட்டுருச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிட்டேன். ஒன்று ஊற்றிட்டேன். இந்த 3 ஊற்றலாம். சுடுதண்ணி ஊற்றணும். காற்று சுடும். தூக்க முடியாது, கையில் தட்டிடுச்சுல. இது தட்டிடுச்சு. அங்கிட்டு வைக்கணும், கை வரல. ஆனால் தண்ணி ஊற்றி பறிக்கலாம். சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல இவ்வளோ போட்டேன், இப்போ இவ்வளோ போட்டேன். தண்ணியில் உப்பு இல்லை. இதை மூடி ஒரு 4 விசில் வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 20 நிமிஷம் வச்சுக்கலாம். ஆவி வரட்டும். நோம்பு கஞ்சி
மோர் ஊற்றிக்கணும். மோர் ஊற்றிடுவா. இப்போ கொஞ்சம் மோர் ஊற்றிக்கிறேன், அதை குடிக்க நல்லாயிருக்கும். நறுக்கி வச்சுருக்கேன். போதும். இந்த பேஷனில் எடுத்துட்டு காட்டுறேன். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம் மேலே. லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.